11th standard business maxல chapter 2 algebra இன்னைக்கு பார்க்க போற section 2.2 permutations 2.3 combinations. First நம்ம பார்க்க போற டாபிக் permutationsக்கு போறதுக்கு முன்னாடி அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபேக்டோரியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா for any natural numbers n. நேச்சுரல் நம்பர்ஸ் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி இருக்கும், ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா கூட, இப்போ உங்கள்கிட்ட சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு கவுண்ட் பண்ண சொன்னால் நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? 1 2 3 அப்படி தான் கவுண்ட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ நேச்சுரலாக வரக்கூடிய நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 அப்படி எக்ஸெட்ரா, சரிங்களா? n ஃபேக்டோரியல் இட்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் and it's denoted by n factorial or n factorial. மோஸ்ட்லி n factorial பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடுவாங்க, சரிங்களா? இப்படி போட்டிருந்தாலும் அதே மீனிங் தான், நீங்கள் இதுவே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். For any natural numbers n factorial is equal to n into n minus 1 n minus 2 up to etc 1 வரைக்கும் வரும், சரிங்களா? இதுதான் ஃபேக்டோரியலுக்கான ஃபார்முலா இல்லை ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்து ஃபேக்டோரியல் ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு என்ன வரும்? அந்த ஃபார்முலாவில் n இன்ட்டு n மைனஸ் 1, என்னன்றது நமக்கு இங்கே என்ன ஃபேக்டோரியல் கொடுக்கக்கூடியதான். அப்போ 5 ஃபேக்டோரியல்னால் என்னோட வேல்யூ 5. அடுத்தது பார்த்திங்கன்னா n மைனஸ் 1, அப்போ 5 மைனஸ் 1 which is equal to 4. அதுதான் செகண்ட் டேர்மில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும், அப் டு எக்ஸெட்ரா 1 வரைக்கும் நம்ம கண்டுபிடிப்போம், சரிங்களா? இது 5 ஃபேக்டோரியலுக்கு 5 ஃபேக்டோரியல் பண்ண வேண்டியதான ப்ரொசீஜர். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு 120 வரும். சிமிலர்லி இப்போ 4 ஃபேக்டோரியல் என்ன ஆகும், 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் வரும். 3 ஃபேக்டோரியல் 3ல ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் வரும். அதே மாதிரி 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1. இப்போ 5 4 3 2 1ன்னு கொடுத்ததை இப்போ ஜென்ரலைஸ் பண்ணி n ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 அப் எக்ஸெட்ரா 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த n டேர்ம்ஸை மட்டும் எழுதிட்டு இந்த ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்கக்கூடியதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, n மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்காங்க. இது இப்படி எழுதினாலும் இல்லைன்னா ஃபேக்டோரியல் போட்டு எழுதினாலும் ரெண்டுமே என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட வேல்யூ n மைனஸ் 1ஓட வேல்யூ எழுதிட்டு இந்த டேர்முக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். இப்போ n ஃபேக்டோரியலுக்கு சொன்னதை இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 8 ஃபேக்டோரியல்னால் 8ல் ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் முடியும். அப்போ 8 இன்ட்டு இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு 7 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.8 evaluate the following 7 factorial divided by 6 factorial. இப்போ நார்மலாகவே உங்களுக்கு 7 ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு இப்படி தான் எழுத தோணும். 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு அப் எக்ஸெட்ரா 1 வரைக்கும் எழுதுவீங்க. 6 ஃபேக்டோரியல்னால் 6ல் ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் எழுதுவீங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கேன்சல் பண்ணுற மாதிரி 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் எழுதிட்டாங்க. உங்களுக்கு இது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி 7 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், சரிங்களா? 6லேருந்து 1 வரைக்கும், கீழே 6லேருந்து 1 வரைக்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 7. செகண்ட் சப்டிவிஷனில் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை மாதிரி எழுதுறது ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது மாதிரி எழுதிக்கலாம். இல்லை இப்படி ஷார்ட் ஃபார்மாக எழுதிட்டு உங்களுக்கு டேரெக்டாக கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம், சரிங்களா? கேன்சல் பண்ண டேர்ம்ஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ்க்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதுனா அதே தான், சரிங்களா? இப்போ இதில் 9 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. 9 ஃபேக்டோரியோட வேல்யூஸ் 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அப்போ இது ரெண்டுமே தனித்தனியாக, அப்போ 6 ஃபேக்டோரியல் தனியாக எழுதுவீங்க, 3 ஃபேக்டோரியல் தனியாக எழுதி எது கேன்சல் பண்ண முடியுமோ அதை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடலாம், சரிங்களா? இது இப்படி கூட கேன்சல் பண்ணலாம். இதில் 1 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும், இதில் 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 4 இன்ட்டு 7 டிவைடட் பை 1ன்னு வரும். அது போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இந்த நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதினா போதும். இப்போ எக்ஸாம்பிள் 2.9 rewrite 7 ஃபேக்டோரியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியலை ரீரைட் பண்ணி 5 ஃபேக்டோரியல் டேர்ம்ஸ் வரா மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 7 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம், 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் எழுதலாம். இப்போ 7 ஃபேக்டோரியல் என்னமோ 7 4 3
2 1 சரிங்களா. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க 7 இன்ட்டு இந்த டேர்முக்கு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் இல்லைனா ஒமிட் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கூட டேரெக்டாக போடலாம். இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணி 42 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல். இப்போ அவங்க கேட்டது ரீரைட் 7 ஃபேக்டோரியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 ஃபேக்டோரியல். அப்போ 7 ஃபேக்டோரியலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 ஃபேக்டோரியலில் நம்ம எழுதிட்டோம் சரிங்களா. எக்ஸாம்பிள் 2.10 ஃபைண்ட் என் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப்க்கு அப்புறம் வருது கண்டிஷன். இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்ததை ஃபஸ்ட் இடத்துல வந்து எழுதுகிறோம் சரிங்களா. எழுதிட்டு இந்த 10 ஃபேக்டோரியலை எப்படி எழுதலாம் 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் எழுதலாம் சரிங்களா. சரிங்களா. இப்போ இந்த 10 இன்ட்டு இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு 9 ஃபேக்டோரியல் அப்படின்னு இடத்துல வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதியிருக்காங்க. ஏன் அது எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் 2 டேர்மில் இருந்து காமனாக 1/n ஃபேக்டோரியல் வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ 1/n ஃபேக்டோரியல் இங்கே வெளியே வந்துருச்சு அப்படின்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் 1/n ஃபேக்டோரியல் வெளியே போயிடுச்சு அப்படின்னா 1/10 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும் சரிங்களா. இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராக்கெட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது கிராஸ் மல்டிப்ளை ஆகும் சரிங்களா. இப்போ கீழே டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ நமக்கு இங்கே 10 வரணும் என்ன பண்ணுவோம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 10 + 1 டிவைடட் பை 10 which is equal to 11/10. அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க n டிவைடட் பை 11 ஃபேக்டோரியல். இப்போ என்ன பண்ணுறாங்க n மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டேர்மை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸையுமே ஒரு சைடு கொண்டு வர போகிறோம். இப்போ இங்கே டினாமினேட்டர் டிவிஷனில் இருக்கக்கூடிய 11 ஃபேக்டோரியல் இந்த சைடில் இடத்துல வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ 11 ஃபேக்டோரியல் இன்ட்டு 11 டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10. இப்போ 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 இருக்கிறது என்ன பண்ணலாம் 10 ஃபேக்டோரியல் எழுதலாம். அதாவது 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல். இப்போ 9 ஃபேக்டோரியல்னா 9ல் ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் வரும். இப்போ இதை ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னா நமக்கு 10 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும் சரிங்களா. இப்போ இந்த 11 ஃபேக்டோரியலை இப்போ இங்கே இன்ட்டு நான் 11 போடுறேன் அப்படின்னா 11 இன்ட்டு இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன் 10 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடுவேன். அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 10 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகி 11 இன்ட்டு 11 தான் வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 121. இதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல்னால் என்ன அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். கன்சிடர் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் இன் an auditorium which has 3 entrance doors அண்ட் 2 எக்ஸிட் டோர்ஸ் சரிங்களா. ஒரு ஆடிட்டோரியமில் 3 என்ட்ரன்ஸ் டோர்ஸ் இருக்குது. உள்ளே நுழையிறது வந்து 3 டோர்ஸ் இருக்குது. வெளியே போகிறது வந்து 2 எக்ஸிட் டோர்ஸ் வச்சுருக்காங்க. அவர் அப்ஜெக்டிவ் இட்ஸ் டு ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வேஸ் எ பர்சன் கேன் என்டர் தி ஹால் அண்ட் தென் கம் அவுட். இப்போ இவங்க வேர்டிங்ஸில் கொடுத்தது இங்கே ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அஸ்யூம் தட் P1 P2 அண்ட் P1 P2 P3 are the 3 entrance doors and S1 S2 are the 2 exit doors சரிங்களா. A person can enter the hall through any one of the doors. ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் P1 டோரில் வழியாக போகலாம், P2 வழியாக போகலாம், P3 வழியாக, ஆனால் ஏதோ ஒரு டோர் வழியாக தான் உள்ளே போக முடியும் சரிங்களா. ஆஃப்டர் என்டரிங் த ஹால்குள்ளே வந்த பிறகு இப்போ சப்போஸ் P1 வழியாக வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சன் வந்து P1 உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னா ஆஃப்டர் என்டரிங் த ஹால் எ பர்சன் கேன் கம் அவுட் த்ரூ எனி ஆஃப் த 2 எக்ஸிட் டோர்ஸ் S1 அண்ட் S2 வழியாக என்ன பண்ண முடியும் வெளியே வர முடியும் அப்படின்றாங்க. அப்போது ஒரு பர்சன் P1 வழியாக வந்தாங்கன்னா அவங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு S1 S2 அப்படின்ற 2 எக்ஸிட் டோர்ஸ் இருக்குது. ஹென்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் என்டரிங் த ஹால் அண்ட் கம்மிங் அவுட் இஸ். அப்போ எத்தனை வழி இருக்குது உள்ளே வரத்துக்கு 3 டோர்ஸ் இருக்குது, 3 டோர்ஸ் இருக்குது. ஒரு பர்சன் என்ன பண்ணலாம் இது வழியாக போகலாம், இல்லை அடுத்த வாட்டி P2 வழியாக போகலாம், அடுத்து P3 வழியாக போகலாம். அப்போ 3 வேவ்ஸ் இருக்குது உள்ளே என்டர் ஆக. எக்ஸிட் ஆகிறதுக்கு அவங்க 2 வேஸ் இருக்குது, 2 வழி இருக்குது. அதை வந்து 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணணும் இதில் மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ 3 × 2 = 6 வேஸ். அப்போ ஒரு பர்சன் வந்து என்டர் ஆகி வெளியே போகிறதுக்கு அவங்களுக்கு 6 வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These possibilities are explained in the given flowchart.
The above problem can be solved by applying multiplication principle of counting. சரிங்களா, உங்களுக்கு கான்செப்டை சொல்லிவிட்டு அதை கிளியர் பண்ண பிறகு இப்போ எப்படி கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். டெஃபினிஷன்ஸ் 2.1 பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மல்டிப்ளிகேஷன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கை ஜென்ரலாக கொடுத்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கான்செப்ட் பார்த்தோம். அந்த கான்செப்ட் பார்த்துட்டு நீங்கள் இந்த டெஃபினிஷன் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுமா, சரிங்களா? எக்ஸாம்பிள் 2.11 ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் 4 letter words with or without meaning which can be formed out of the letters of the word note where the repetition of the letter is not allowed. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4 letter words அப்படின்னு சொன்னாங்க. 4 letter word தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போனா ஃபஸ்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ், தேர்ட் பாக்ஸ், ஃபோர்த் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மேக் பண்ணக்கூடிய லெட்டர் வந்து என்ன ஆல்ஃபபெட்டில் இருக்கணும் அப்படின்னா NOTE. இந்த 4 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் 4 letters யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ மேக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் NOTE இந்த 4 ஆல்ஃபபெட்ஸில் எந்த ஆல்ஃபபெட்னாலும் நம்ம இங்கே போடலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே என்னன்னு போட்டிருக்கேன். இங்கே என்ன தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், O போடலாம், T போடலாம், ஈயும் போடலாம். அப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் நம்பர் 1ல் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4 லெட்டர்ஸ் போடக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 4 வேவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்குது, சரிங்களா? இப்போ ஒரு ஆல்ஃபபெட் நான் இங்கே போட்டுட்டேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே என்ன போட்டுட்டேன். இதில் என்ன கொடுத்துருந்தாங்க, கொஸ்டினில் ரிப்பீட்டேஷன் வந்து கிடையாது, ரிப்பீட்டேஷன்ஸ் ஆஃப் த லெட்டர் இட்ஸ் நாட் அலோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன பண்ண முடியாது, இந்த என்ன்ற லெட்டரை ரிமைனிங் இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு நம்ம போட முடியாது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா OTE மட்டும்தான் இருக்குது. செகண்ட் பாக்ஸில் நம்ம என்ன போடலாம், OTE. இந்த 3 லெட்டர்ஸில் எந்த லெட்டர்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் பாக்ஸில் போடலாம். அப்போ நமக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த செகண்ட் பாக்ஸுக்கு 3 வேவ்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இங்கே நான் O அப்படின்ற லெட்டர் போட்டேன். அப்போ என்ன பண்ண முடியாது, இந்த Oன்ற லெட்டரை இந்த 3rd and 4th போட முடியாது. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா Tயும் E மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த TEயில் ஏதாவது எந்த நம்பர் ஆல்ஃபபெட்னாலும் போடலாம், T போடலாம், E போடலாம். அப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே T போட்டுட்டேன் அப்படின்னா ரிமைனிங் E மட்டும்தான் இருக்குது. அந்த E மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம லாஸ்ட்டில் போட முடியும். அப்போ இதில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 1 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அதே லெட்டரை NOTEன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணலாம், ஓன்னு போடலாம். ஓன் போட்டிங்கன்னா அங்கே அகைன் என்ன வரும், O போட முடியாது, N வரும். இப்போ நான் சப்போஸ் இங்கே N போட்டுட்டேன் அப்படின்னா N பாசிபிலிட்டி வராது, TE மட்டும்தான் வரும். நான் இங்கே E போட்டுட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல T தான் வரும். இதை மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இந்த பாக்ஸில் இருக்குது, செகண்ட் பாக்ஸுக்கு இவ்வளோ இருக்குது, தேர்ட் பாக்ஸுக்கு இவ்வளோ இருக்குது, ஃபோர்த் பாக்ஸுக்கு இவ்வளோ இருக்குன்னா எனக்கு டோட்டல் 4 லெட்டர்ஸ்க்குமே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே 4 × 3 × 2 × 1 which is equal to 24 வேர்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி 24 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக் பண்ண முடியும். அதுதான் அவங்க கேட்டிருந்தேன், நம்பர் ஆஃப் 4 letter words using NOTE ஆல்ஃபபெட்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.12 இஃப் ஈச் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ், அப்ஜெக்டிவ் கொஷினாக 1 mark கொஷின் இருக்கணும். அந்த objective type questions having 4 choices, then find the total number of ways of answering the 4 questions. 4 questions இருக்குது, 1 2 3 4 கொஷின்ஸில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஒவ்வொரு கொஷின்லேயும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆஃப் ஆன்சரிங் த 4 கொஷின்ஸ். அந்த 4 கொஷின் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கான எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் எவ்வளோ அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணுறோம், டேரெக்டாக நம்ம போட்டலாம். சின்ஸ் ஈச் கொஷின் கேன் பி ஆன்சர்ட் இன் 4 வேவ்ஸ். இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா ஆப்ஷன் A எழுதலாம், அப்படி இல்லைனா B எழுதலாம், C எழுதலாம், D எழுதலாம். அப்போ நமக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஈச் கொஷினுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு கொஷனுக்கு 4 வேவ்ஸ் இருக்குது. அப்போ த டோட்டல் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆஃப் ஆன்சரிங்
4 question is equal to 4 into 4 into 4 into 4. இது question number 1 எடுத்துக்கலாம், question number 2, question number 3, question number 4. இப்போ இது டோட்டலாக பண்ணும்போது 256 waves. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 question 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு total number of waves வந்து 256. Next example 2.13. How many 3-digit numbers? 3-digit நம்பர்ஸ்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 100ல் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 3-digit numbers can be formed if the repetition of the digits it's not allowed. இதில் என்ன கிடையாது? repetitions கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு பாக்ஸில் போடக்கூடிய நம்பர் என்ன பண்ணாது? செகண்ட் பாக்ஸ்லேயும் தேர்ட் பாக்ஸ்லேயும் நம்ம போட முடியாது. அப்படி போட முடியாமல் இருக்கும்போது எத்தனை பாசிபிலிட்டிஸ் இந்த 3-digit நம்பர்ஸ் நம்ம பண்ண முடியும், மாற்றி எப்படி எழுத முடியும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 3-digit நம்பர்ஸ் எடுத்துட்டோன்னா இது யூனிட் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ். சரிங்களா? இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம 1 to 9 அந்த நம்பர்ஸ் தான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம போட முடியும். 3-digit நம்பர்ஸ் நெவர் பிகின் வித் 0. அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன வராது? 0 வராது. அப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் மட்டும்தான் இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 100's place can be filled with any one of the digits from 1 to 9 in n waves. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இங்கே கொடுத்துருக்கதை உங்களுக்கு இங்கே எழுதி காட்டியிருக்கேன். 1ல் ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம இந்த 100 பிளேஸில் எழுத முடியும். Since repetition it's not allowed. ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருந்தது தான் ரிப்பீட்டேஷன் இதில் அலோவ் பண்ண முடியாது. அப்போ என்ன பார்த்துட்டிங்கன்னா இதில் சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர் நான் இங்கே எழுதுகிறேன், 9னே வச்சுக்கலாம், 9ன்ற நம்பர் நான் இங்கே எழுதுகிறேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன 1 to 8 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ 1 to 8 வரைக்கும் தான் இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன்? 0 ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணலாம்? பிகினிங்கில் தான் 0 வரக்கூடாதே தவிர செகண்ட் பிளேஸ் ஆர் தேர்ட் பிளேஸில் என்ன வரலாம்? 0 வரலாம். அப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 8 வரைக்கும் இருக்கும். அப்போ இது எத்தனை பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 9 வரும். 0வோட கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 பாசிபிலிட்டிஸ் இந்த செகண்ட் பிளேஸில் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து 8ன்ற நம்பர் எழுதிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ யூனிட் பிளேஸ் எடுக்கும்போது எனக்கு அகைன் 0லேருந்து நான் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். 0ல் ஸ்டார்ட் பண்ணி 8 வந்து நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். அப்போ ரிப்பீட்டேஷன்ஸ் கிடையாது. அப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்போ இதில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் இங்கே எழுத முடியும். சரிங்களா? அப்போ இதில் 9 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 9 வேவ்ஸ் இருக்குது. இதுலேயும் 9, இதில் பார்த்தீங்கன்னா 8. இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு டோட்டலாக வேணும்னா 9 into 9 into 8 is equal to 648. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். Let us consider the following situation in a class. There are 10 boys and 8 girls. ஒரு கிளாஸில் 10 boys and 8 girls இருக்காங்க. The class teacher wants to select either a boy or a girl. ஒரு பாய் இல்லைனா ஒரு கேர்ளை வந்து என்ன பண்ணணும்? கிளாஸ் டீச்சர் செலக்ட் பண்ணணும் to represent the class in a function. Our objective is to find the number of ways that the teacher can select the students. Number of ways the teacher வந்து எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ண முடியும்? Has the teacher has to perform either the following 2 jobs. என்ன பண்ணலாம்? அந்த 10 பாய்ஸ்லேருந்து ஒரு பாயை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த 8 கேர்ள்ஸ்லேருந்து ஒரு கேர்ளை என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணலாம். அப்போ டோட்டலாக அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். அப்போ என்ன பண்ணுவோம்? 10 + 8 is equal to 18. அப்போ என்ன பண்ணலாம்? பாய்ஸ்லேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம், இல்லைனா கேர்ள்ஸ்லேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே ஆக்ட் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் வருதோ அந்த நம்பர் அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? பாசிபிலிட்டிஸ் இருக்குது. This problem can be solved by applying addition principle of counting. இப்போ நம்ம மேலே பார்த்த அந்த கான்செப்ட்டு இங்கே டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் 2.2ல் அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கை ஜென்ரல் டேர்ம்ஸில் இங்கே டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 2.14 பார்க்கலாம். There are 6 books on commerce and 5 books on
accountancy in a bookshop. ஒரு புக் ஷாப்பில் 6 காமர்ஸ் புக் இருக்குது, 5 accountancy books இருக்குது. சரிங்களா? In how many ways can a student purchase either a book on commerce or a book on accountancy? எத்தனை வழியில் அவங்க எத்தனை வழி இருக்குது அவங்க ஒரு புக்கு காமர்ஸ் புக்கு செலக்ட் பண்ணவும் இல்லை அக்கௌண்டன்சி புக்கு செலக்ட் பண்ணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Out of 5 accountancy books, a book can be purchased in 5 ways. இதே மாதிரி என்ன பண்ணலாம், காமர்ஸ் புக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போ இதில் பை யூஸிங் அடிஷன் பிரின்சிபல் கவுண்டிங் யூஸ் பண்ண பிறகு the total number of ways of purchase to one book is 5 accountancy book and 6 commerce book. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 waves என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸசைஸ் 2.2ல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.